3 லட்சம் ரூபாய்க்கு எங்களால் இது தர முடியும். ஒரு கிச்சன், அட்டாச்டு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம், அந்த பெட்ரூம்ல கூட நீங்க சின்ன ஒரு தடுப்பு போட்ட ஒரு ஹால், குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா அழகான ஒரு வீடு கொடுத்துருவோம். அதிகபட்சம் அப்படின்னா ஒரு ஹைஃபையா எனக்கு வேணும் அப்படின்னா எந்த அளவுல என்ன விலையில இருக்கும்? 15 லட்சத்துல இருந்து 20 லட்சத்துல உங்களுக்கு சொஃபஸ்டிகேட்டா 40 அடி கண்டெய்னர்ல பண்ணிட முடியும். டபுள் பெட்ரூம், அட்டாச்சு ஒரு ஹால், ஒரு சிட் அவுட் வெளியில, அது கொடுத்து ஒரு 15 லட்சத்துல இருந்து 20 லட்சத்துல கொடுக்கும். இப்போ இந்த கண்டெய்னர்ல இன்னொரு கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது மேம், இப்போ நம்ம வந்து இது வெட்ட வெளியில தான் வைக்க போறோம். இது மழையும் தாங்கணும், வெயில் எல்லாத்தையுமே தாங்கி நிக்கணும். இப்போ இந்த ஹீட்டை எப்படி அது மற்ற கட்டடங்கள் மாதிரி இது தாங்குமா? அதுக்கு தான் இது பிளைனா இரும்பு கண்டெய்னர்ல போய் நம்ம வேலை செய்ய போறது. இதுக்குள்ள வந்து ஸ்டஃப் பேனல்னு ஒன்று இருக்கு. இப்போ இரும்புல இருந்து உள்ள தெர்மோகோல் வைக்கலாம், இல்ல கிளாஸ் ஊல் இருக்கு அது உள்ள வைக்கலாம். இதுலன்னா பஃப் பேனல்லே வருது. அப்படியே நீங்க அந்த இதுல வந்து பஃப் பேனல் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான காத்தோ அதிகமான வெயிலோ அதிகமான மழையோடைய தன்மை வெளியில தெரியாது. அவுட்டர் மாய்ஸ்சரைசர் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளோ உள்ள உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நாங்க கண்டெய்னர்ல கொடுக்கறது வீடுக்கு நாங்க என்ன அட்வைஸ் சொல்லி கொடுப்போம்னா, நிறைய வெண்டிலேஷன் கொடுப்போம், நிறைய ஜன்னல்கள்ல கொடுப்போம். அதை தாண்டி ஏசியும் பண்ணிப்பாங்க. சின்னதா பெட்டி கடை, பெரிய ஸ்டார் ஹோட்டல் லெவல்ல, கெஸ்ட் ஹவுஸ், இப்ப லாட்ஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கல்யாண மண்டபம் இதுல கொண்டு வரும். கண்டெய்னர் வீடுகள் இல்ல அலுவலகங்கள் மட்டும் இல்ல, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கல்லு விலை ஜாஸ்தி, மண்ணு விலை ஜாஸ்தி, மேஸ்திரி வைக்கணும், சீத்தால் வைக்கணும், 1 வருஷம் ஆகும் சில பில்டிங் முடிக்க, 6 மாசமாவது குறைந்ததாக. இந்த பிரச்சனைகளை இல்லாம உங்களுக்கு என்ன கட்டணும் நீங்க ஒரு சும்மா ஒரு டயக்ராம் கொடுத்தீங்கன்னா நாங்க அதை அப்படியே கண்டெய்னர்ல கொடுத்துருவோம். அதனால எது வேணாலும் பண்ண முடியும். ஈஸி ஹோம், குயிக் ஹோம். உங்களுக்கு 10 நாள்ல வேணும், நீங்க எனக்கு வீடு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டூர் முடிச்சுட்டு வரதுக்குள்ள உங்க வீடு உங்க வாசல்ல வந்து நிற்கும். ஸோ நம்ம எவ்வளவு வேகமா இயங்க ஆரம்பிச்சிட்டோமோ அதற்கு ஏற்றாற் போல நம்மளுடைய வசதிகளையும் நம்ம மாத்திக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். யாருக்கும் இப்போ பொறுமை இல்லை. ஃபவுண்டேஷன் போட்டு பண்ணி எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமாவது வேணும் ஒரு முழுமையான வீடு உங்க கைக்கு வரத்துக்கு. நாங்கள் வித்தின் எ வீக் கொடுத்துட்றோம்ல. இப்போ இந்த கண்டெய்னர் வீடுகள் அப்படின்னு நம்ம பேசும்போது, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலங்காலமா நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அதோடைய ஆயுட்காலம் அப்படின்றது வந்து நிலைச்சு நிற்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லிட முடியும். இப்போ இந்த கண்டெய்னர் வீடுகளுடைய இந்த ஆயுட்காலம் அப்படின்னா எவ்வளோ வரும்? நாங்களே வந்து ஒரு வீடு கொடுக்கும்போது 15லேருந்து 20 வருஷம் வந்து உத்தரவாதத்தோடு தான் கொடுக்குறோம். இது வந்து கண்டெய்னர் நீங்கள் வெறும் இரும்பு தகர ஷீட் அப்படியே நாங்கள் கொடுக்கறதில்ல. இது எல்லாமே வந்து கப்பலில் வரக்கூடிய கண்டெய்னர்ஸ். அப்போ கப்பலில் அந்த உப்பு தண்ணிக்கும் காற்றுக்கும் முத நாள் ஏற்றிட்டு மறுநாள் வந்து சேராது. இது எப்படியும் ஒரு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மாதமோ இல்லை 2 மாதமோ கப்பலில் தான் நம்மளுக்கு சேரும். அப்போ அந்த கப்பலுடைய அந்த காற்றுக்கு, உப்போடைய இதுக்கு, அரிப்புக்கெலாம் தகுந்த மாதிரி தான் இது கண்டெய்னர் தயாரிச்சிருப்பாங்க. அதோடைய ஷீட்டு பார்த்தீங்கன்னாலும் சரி, கண்டெய்னரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் நீங்கள் எது பார்த்தாலும் வந்து சாதாரண மெட்டீரியலாக இருக்காது. அதை மாதிரி இருக்கிறத எடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். அதனால் வந்து இரும்பு இது வந்து துருப்பிடிச்சிரும் இல்லை சீக்கிரமாக வீணாக போயிடும், அந்த கவலை இதில் கிடையாது. அதை தாண்டி எங்களுடைய வேலைன்னு ஒன்று உள்ள பண்ணுறோம், இன்சுலேஷன் ஒன்று பண்ணுவோம். அது குவாலிட்டி மெட்டீரியல் பண்ணுறதுனால நாங்கள் தாராளமாக 15 வருஷம் கேரண்டி கொடுப்போம்.